ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 201வது திருநாமா திருப்பெயர் வேணுநாதாய நமஹா. புல்லாங்குழலின் நாதமாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். வேணு மூங்கிலினால் செய்யப்பட்ட புல்லாங்குழலின் நாதமாக ஒழிப்பவன் நாதஸ்வரூபன். இன்னொன்று புல்லாங்குழல் வாசிப்பவனுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் சொல்லலாம். மூங்கிலினால் செய்யப்பட்ட புல்லாங்குழலில் இருந்து நாதத்தை எழுப்புபவன் புல்லாங்குழல் வாசிக்கும் கிருஷ்ணனுடைய ரூபமாக இருக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். இந்த புல்லாங்குழல்ங்கிறது மூங்கிலுடைய சம்பந்தத்திலேருந்து வர்றது. பகவானுக்கும் மூங்கிலுக்கும் ரொம்ப சம்பந்தம். ஏன்னு கேட்டாக்கா, மூங்கில்ல தான் அக்னி வசித்ததாக வேதமே கொண்டு போய் சொல்றது. அந்த அக்னியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அதில் அந்த தானாவே ஒரு நெருப்பினுடையதான சம்பந்தம் இருந்து எரிஞ்சா என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஓட்ட புல்லாங்குழல் நம்ம பார்க்க முடியும். அதனாலையும் இன்னொன்னும் பகவான் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியது, பகவான் ரூபமாகவே இருக்கக்கூடியது வேத்திரம்னு சொல்லக்கூடிய பிரம்பு தான். இந்த பிரம்புக்கு நிறைய லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ பழமலை குருநாதர்கள், ஐயப்ப குருசுவாமிகள்லாம் பகவானுடைய ரூபமாகவே பவித்திரமாகவே இன்றும் மலைக்கு போகும்போது இந்த பிரம்பை கையில் எடுத்துன்னு போகிறதுங்கிறது வழக்கத்தில் இருக்குது. இந்த பிரம்புக்கும் பகவானுக்கும் பேதமே கிடையாது. சன்னியாசிகள் தங்கள் கையில் வைத்து கொண்டு இருக்கிறதும் இந்த வேணு தண்டம் தான். அதனால இந்த வேணுன்னு சொல்லக்கூடிய மூங்கிலுக்கு நிறைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. வேணுவனம் அப்படின்னு கொண்டு போய் இதுக்கு பெயர் சீர்காழிக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல பகவான் இந்த மூங்கில் இதில் தான் இருக்கார். அப்படி இருக்கிற காரணத்தினால மூங்கில் காடுல இருக்கார். இந்த மூங்கிலுக்கும் சாஸ்தாவுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. பகவானும் திருப்பெரம்ப கையில் வைத்து கொண்டு இருக்காருன்னு சொல்லப்பட்டதாக இருக்கு. அதனால அதுலேருந்து வரக்கூடியதான புல்லாங்குழல், மூங்கிலேருந்து வரக்கூடிய புல்லாங்குழல், அதை அந்த நாதமாகவே இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். ஏன்னு கேட்டால், யோகிகளுக்கு 10 விதமான ஓசை துவனியானது அநாகத சக்கரத்தில் குண்டலினி வரும்போது ஏற்படுமா. இதை முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய கமலாம்பா நவாவரண கீர்த்தனை எல்லாம் சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கார், திருமூலர் சொல்லியிருக்கார். அதில் புல்லாங்குழலும் ஒரு முக்கியமான ஓசை. இந்த புல்லாங்குழலுக்கு தனி வீணை, புல்லாங்குழல் இதெல்லாம் ஹிருதயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவிகள். இதை பகவான் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய விசேஷ அமைப்புங்கிறது புல்லாங்குழலுக்கு உண்டு. அந்த புல்லாங்குழல் பண்ண புண்ணியம் வேறு எதுவுமே பண்ணலன்னு சங்குக்கும் புல்லாங்குழலுக்கும் தான் ஒரு பெரிய மகிமை. பகவானுடைய திரு ஆதாரம்ங்கிறதான உதடு எப்பவும் ஒரு சம்பந்தத்தோடு இருக்கு. அந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தினுடைய பெருமையை சொல்லும்போது கொண்டு போய் சொல்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த வேணு நாதமாவே நாதஸ்வரூபனாவே பகவான் இருக்காருனும், அந்த வேணுநாதத்தை செய்த கிருஷ்ணரூபியாவும் இருக்காருன்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.